நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீண்டுமா இந்த காலை பொழுதிலே தகப்பனே, அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அப்பா நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி, அப்பா சுவாமி உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை அப்பா நீங்க போஷிக்கப் போகிற தயவிற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழங்களையும் அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம், இப்பொழுதும் சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய இருதயத்தை அப்பா நீங்க எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கப் போகிற தயவிற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த செய்தி வேலை முழுவதையும் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. நீங்க வழி நடத்துங்க சுவாமி. நன்றி தகப்பனே. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தலைப்பாக வந்து பார்க்கிறது வந்து இருதயம். அ இருதயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இருதயத்தை குறித்து ஆண்டவர் வந்து நெறைய இடங்கள்ல வந்து பைபிள்ல நமக்கு வந்து நெறைய உவமைகள, இல்ல நெறைய வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கணும், இருதயத்துக்கு ஏற்றவன், இல்ல நம்மளுடைய இருதயம் எப்படி சுத்திகரிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நெறைய இடங்கள்ல வேதாகமத்துல இருதயத்தை குறித்து பேசியிருக்கிறார். அ ஏன் இருதயத்தை குறித்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 16:7ல ஒரு வசனம் இருக்கு. "மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்." அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுஷன் பார்க்கிறபடி அப்படின்னா, நமக்கு நெறைய நேரங்கள்ல நம்ம ஒருத்தர மீட் பண்ணும்போது, இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லயே நம்ம பார்க்கும்போது, உண்மையான அவங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய வலியோ, இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகள், இல்ல அவங்களுடைய வலிகள், வேதனைகள், அவங்களுடைய கவலைகள் எதுவுமே வந்து சில நேரங்கள்ல நமக்கு முகத்துல தெரியாம கூட போகும். வெளிப்படையா நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு அது மறைவா இருக்கும். இல்ல மற்ற மனிதர்களை நம்ம விசாரிக்கும்போது, உண்மையான இருதயம் அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பா நிச்சயமா நம்மளால அத வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிய முடியும். நம்முடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியவர் வந்து அவர் ஒருவர் மாத்திரமே அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிறனால, நம்மளுடைய வார்த்தைகள் நமக்கு நாவுல பிறவாதற்கு முன்பாகவே நம்முடைய இருதயத்துல வந்து என்ன எண்ணங்கள் உருவாகுது அப்படிங்கிறத முதற்கொண்டு அவர் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார். முன்னறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வந்து இருதயத்த வந்து ரொம்பவே நம்ம நம்முடைய எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமொழிகள் 4:23ல நம்ம பார்க்கலாம். இப்போ இருதயத்தை வந்து எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் நமக்கு தெரியும். நம்மளுடைய இருதயம் தான் எல்லாத்த பார்க்கலும். அது ரொம்ப திருக்குள்ளதும், மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இருதயம் வந்து பரிசுத்தமா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால ஆண்டவரோடு அதாவது ஆண்டவரோட சஞ்சரிக்கிறதோ, இல்ல ஆண்டவர கிட்டி சேர்றதோ நமக்கு வந்து ஒரு பெரிய தடையா இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இப்ப நம்மளுடைய இருதயம் வந்து உள்ள ஒரு ஒரு பாவத்தினால நிறைந்திருக்கு, இல்ல நமக்குள்ள ஒரு குறைவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து இது நமக்கு தடையா இருக்கு. நம்ம ஆண்டவரோட பேசுறதுக்கு, இல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மளுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய இந்த பாவம் நமக்கு தடையா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். இந்த பாவத்தோடயே நம்ம இருக்கும் பொழுது, நிச்சயமா அதுல நமக்கு குறைவுள்ளவர்களா தான் இருப்போம். நம்ம ஒருவேள ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், இன்னும் நெறைய உபவாசிக்கலாம், நெறைய ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்கள நம்ம செய்தாலும் கூட, இந்த இருதயத்துல இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு பிரிவினையை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு பூரணமான ஒரு ஆண்டவர்ட்ட நம்ம நெருங்கக்கூடிய அந்த பூரணத்த நமக்கு வந்து கொடுப்பதற்கு அது தடையாவே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப வந்து ஆண்டவர் ஏன் நம்ம இருதயத்த வந்து சுத்திகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா, ஆ ஆண்டவருக்கு ஏற்ற அதாவது தேவன் விரும்புகிற இருதயம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார். தேவனுக்கு ஏற்ற இருதயம்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 4 விதமா நம்ம வந்து இத பார்க்கலாம். அவர் எதிர்பார்க்கிற மாரி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி 4 விதமான இருதயம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா சுத்தமுள்ள இருதயம். சுத்த இருதயத்த வந்து ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். 2வது பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசமுள்ள இருதயம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புறார். 3வதா உத்தம இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னும் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியா வந்து மனம் திரும்புகிற இருதயம் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் வந்து விரும்புறார். முதலாவது நம்ம பார்க்க போறது சுத்தமுள்ள இருதயம். இந்த சுத்த இருதயம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். மத்தேயு 5:8வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் பார்க்கலாம். அப்போ இருதயத்துல சுத்தம் இருந்தா மட்டும்தான் நம்மளால நிச்சயமா தேவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா?
அப்போ கண்டிப்பா சுத்தமுள்ள இருதயம் நமக்கு வேணும். இந்த இருதயம் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது நம்மளால சுத்திகரிக்க முடியுமானா, கண்டிப்பா சுத்திகரிக்க முடியாது. நெறைய நேரங்கள்ல நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு சில குணங்கள், நம்மளுடைய கோபமா இருக்கலாம், நமக்கு ஒரு எரிச்சல், முறுமுறுப்பு, ஒரு குறை சொல்லுகிறது, இந்த மாரி நமக்குள்ள இருக்கிற இந்த சுபாவங்களையே சில நேரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம ஜெபிப்போம் அதுக்காக அதிகமா. ஆண்டவரே இந்த சுபாவங்கள் என்கிட்ட அதிகமா இருக்கு. நான் வேகமா கோவப்பட்டுர்றேன். இல்லன்னா முறுமுறுக்கிறேன். ஏதாவது காரியங்கள குறிச்சு மற்றவங்கள குறிச்சு குறை சொல்லுகிற அ ஒரு சுபாவம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்கள் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சில நேரங்கள்ல அத நம்ம ஃபாலோ பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா நம்மள மீறி சில நேரங்கள்ல வந்து அது மீறுதலின் நிமித்தமா அந்த சுபாவங்கள் வெளிப்படுவதற்கான கா அ வெளிப்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்க தான் செய்யும். அப்போ இந்த இருதயத்தை வந்து பரிபூரணமா சுத்தமாக்கணும். பரிபூரண அந்த ஒரு சுத்தமுள்ள இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னா, நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியும். அவருடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டோம்னா, நம்மளுடைய இருதயத்த அவர்கிட்ட ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினாலே ஏன்னா அவருடைய இரத்தம் வந்து எந்த விதமான மாசும் இல்லாதது. எந்த விதமான ஒரு பாவமும் இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள இரத்தமா இருக்கிறதுனால, அவருடைய இரத்தம் தான் நம்மளுடைய இருதயத்தையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு வல்லமையுள்ளதா இருக்கிறது. அப்போ நம்மளுடைய இருதயத்த நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிறது. இந்த மாரியான குணங்கள் இருக்கு. இல்ல உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் என்கிட்ட இருக்கு. இந்தந்த அடிமைத்தனம் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நமக்கு நம்மள அறியாமயே சில விஷயங்கள்ல நமக்குள்ள ஒரு அடிக்ஷனா இருப்போம். நம்ம நினைப்போம் இது ஒரு பாவமே கிடையாது. இதெல்லாம் அடிக்ஷன் கிடையாதுன்னு. ஆனா சில நேரங்கள்ல அந்த மாரி ஒரு சுபாவங்கள் நம்மகிட்ட இயற்கையாவே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த காரியங்களெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து, எதெல்லாம் நம்மள வந்து ஆண்டவர் விட்டு பிரிக்குது, இல்ல எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்த கொடுக்க விடாம நம்மள தடை செய்யுதுங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு, அந்த காரியங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது, நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தை அவர் வந்து கழுவி சுத்திகரிக்கும்போது, நமக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. அடுத்து நமக்குள்ள இருக்க மாற்றங்கள வந்து நம்மளும் உணர்வோம். மற்றவர்களும் நம்மள பார்க்கிற மனிதர்களும் கூட அத உணர்வாங்க. இவங்க ரொம்ப கோவப்படுறவங்களா இருப்பாங்களே! இல்லன்னா இவங்க இப்படி இவங்கள்ட்ட இந்த மாரி குணங்கள்லாம் இருக்குமே! ஆனா இப்ப அவங்க எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் தெரியுது. ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்கள மாறுவத பார்த்து மற்றவர்களும் அதை வந்து பிரமிப்பா பார்ப்பாங்க. நம்மளுடைய சுபாவங்கள் மாறுவதை பார்த்து அவங்களுமே வந்து உணருவாங்க. சரி இவங்கள்ட்ட இவ்ளோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நமக்கு தெரியும். நம்ம கோவப்படுறதில்ல. இப்பலாம் நம்ம ரொம்ப பொறுமையோட இருக்கோம். எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் வருது. இல்ல ஒருவேளை சில மனிதர்களிடத்துல நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும், ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்களையும் நேசிக்கிற ஒரு சுபாவத்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருப்பார். மத்தேயு 6, 20, 21 வசனம் நம்ம பார்த்தோம்னா, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இதுல பார்த்தோம் அப்டின்னா, ஆ உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தெரியும் நல்லாவே. நம்ம நார்மலா நம்ம வீட்லயே நம்ம ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு லக்ஸூரியான ஒரு பொருள் வச்சிருக்கோம் அப்டின்னா, நம்ம ரொம்பவே அத கவனமா பாதுகாப்போம். எங்கேயாவது நம்ம வெளியில போனா கூட அத நம்ம சேஃப்டியா வச்சிருக்கோமா? அத நல்லா லாக் பண்ணி வச்சிருக்கோமா? அப்டின்னு சொல்லி நம்ம ரொம்பவே கவனமா இருப்போம். ஏன்னா அந்த பொருள் வந்து ரொம்ப விலையேற பெற்றதா இருக்கு. அது காணாம போயிறக்கூடாது, திருடு போயிறக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களா இருப்போம். அதே போல தான். அப்போ நம்மளுடைய எண்ணம் ஃபுல்லா அந்த பொருளின் மீது ரொம்பவே நோக்கமா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க எவ்வளவுதான் பொருட்கள சேர்த்து வைத்தாலும் சரி, எவ்வளவு சொத்துக்கள்னாலும் சரி, எவ்வளவு பெரிய லக்ஸூரியான ஒரு பொருள நீங்க வாங்கி வச்சாலும் சரி, எல்லாமே வந்து அழிந்து போகக்கூடியது தான். இங்கிருந்து ஒண்ணுமே நம்ம கொண்டு போறது கிடையாது. நம்ம ஆத்மா மட்டும் தான் அவரோட போய் ஐக்கியப்பட போகுது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்துல அப்ப நீங்க வந்து பரலோகத்துக்கு வரணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துல வந்து உங்களுடைய இருதயம் வந்து அதன் மீது மட்டும் நோக்கமா இருந்தா, கண்டிப்பா அதுதான் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். ஆண்டவரோடு போய் அவருடைய பரம தேசத்திற்குள்ளாக நம்ம வந்து பங்கடையணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு பாக்கியமா இருக்கும். அப்போ உங்களுடைய இருதயம் வந்து இங்க இருக்கக்கூடிய உலக காரியங்கள்ல, உலக மேன்மைகளை குறித்து என்றைக்குமே வந்து பெருமை பாராட்டுறது, இல்ல அ உலக நம்மளுடைய உலக வாழ்க்கையில நம்மளுடைய பொருட்கள சேர்த்து வைக்கிறதுல, இன்னும் சொத்துக்களை சேர்த்து வைக்கணும், இன்னும் மென்மேலும் நம்மளுடைய பணத்த பெருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த தாட்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்மளுடைய பொக்கிஷம் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமா நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணா அது நமக்கு அங்க பொக்கிஷமா போய் சேரும். நம்ம இங்க செய்கிற நன்மையான விஷயங்கள் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா செய்கிற
காரியங்கள், இன்னும் மற்றவர்கள் செய்கிற உதவிகள், ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் தான் நமக்கு அங்க வந்து பொக்கிஷமா போய் அங்க சேரும். ஆண்டவர் நம்ம இங்க செய்கிற ஒவ்வொரு மற்றவர்கள்ட்ட அன்பு பாராட்டுறது, விசாரிக்கிறது, ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறது, தேவை உள்ளவர்கள போய் சந்திக்கிறது, இப்படி ஒருவேளை ஆதரவு இல்லாதவங்களுக்கு போய் நம்மளால என்ன முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து பரலோகத்துல வந்து தேவன் பார்க்கும்பொழுது அவருடைய பார்வையில நம்மை குறித்த ஒரு பொக்கிஷங்களா அங்க வந்து நமக்கு வந்து சேர்த்து வைக்கப்படு சேர்த்து வைக்கப்பட போகிறது. அதனால நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அதிகமா நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 12ல 35வது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக் காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்துக் காட்டுகிறான். நமக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்மளும் இருப்போம் இல்லையா? நம்மளுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய சுபாவங்களின்படிதான் நம்மளும் நடந்துக்குருவோம். சில பேர்ட்ட நம்ம பேசுறதுக்கு கூட தயங்கிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்க வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஃப்ரீயா பேச முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சில மனுஷங்கள அவாய்ட் பண்ணுவோம். இல்ல சில மனுஷங்கள்ட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து குறை சொல்றவங்களா இருப்பாங்க. நம்மகிட்ட பேசுவாங்க. ஆனா பின்னாடி போய் நம்மள வந்து அவங்க குறை சொல்றவங்களா இருப்பாங்க. அப்ப அப்படி சில மனிதருடைய குணங்கள் நம்ம அறிந்திருந்து, அந்த மனிதர்களுக்கு ஏற்ப நம்ம வந்து அவங்ககிட்ட நடந்துக்குவோம். இவங்க கிட்ட பேசினா நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. இவங்க வந்து உண்மையான ஒரு நல்ல ஒரு உண்மையான இருதயத்தோட இருப்பாங்க. யார்கிட்டயும் போய் குறை சொல்ல மாட்டாங்க. இல்ல ஃப்ரீயா நமக்கு நம்மளுடைய கஷ்டத்த சொல்லும்போது, அவங்க நமக்காக வந்து அந்த கஷ்டத்துல இருந்து ஆறுதல் குடுக்குறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி, நம்ம மனுஷங்களே நம்ம வந்து ஒரு கேட்டகரில வச்சிருப்போம் இல்லையா? எதனால அப்டின்னா, அவங்களுடைய இருதயம். அ அவங்களுடைய சுவாவங்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அவங்ககிட்ட பழகுறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது எல்லாமே நம்ம அந்த மாரி அவங்க கிட்ட பழகுவோம். அதான் ஆண்டவருமே சொல்லியிருக்காரு. நல்ல மனுஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய இருதயத்த வச்சு தான் சொல்றாரு. நல்ல இருதயம் இருந்துச்சுன்னா, அவங்க அந்த இருதயத்தின் சிந்தனையிலிருந்து அவங்க நல்லவங்களாவே இருப்பாங்க. பொல்லாத இருதயம் படைச்சவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய சுவாவங்களும், அவங்களுடைய கேரக்டரும் பொல்லாதவைகளா இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க் 7ல 20, 21வது வசனம் பார்த்தோம்னா, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டு அ மனுஷன் சாரி மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த இருதயத்தில இருந்து தான் இப்படிப்பட்ட பொல்லாத எல்லா விதமான பாவங்களும் வந்து இது எல்லாத்துக்குமே ஆணிவேரா இருக்கிறது நம்மளுடைய இருதயம் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாமே வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த இருதயத்துல இருந்து தான் இந்த மாதிரியான பொல்லாத பாவங்கள்லாம் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுடைய இருதயம் வந்து நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறப்ப இதுல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு கோபமா இருக்கலாம், ஒரு ஒரு வன்கண்ணா இருக்கலாம், ஒரு பொறாமைப்படக்கூடிய சுபாவம். இப்படி இது எல்லாமே வந்து நம்முடைய இருதயத்துல இருந்து தான் புறப்பட்டு வரக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, க சில பாவங்கள் வந்து கண்களின் வழியா புறப்பட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இப்ப அப்படி ம். அ ஒரு தவறான ஒரு இத பார்க்கும் பொழுது, இல்ல ஒரு ஃபோன்லயோ, இல்ல ஒரு போஸ்டர், ஒரு பிக்சர் ஏதோ ஒண்ணு தவறானத பார்க்கும் பொழுது, அந்த கண்களின் வழியா தான் பாவம் வந்து வருகிறது அப்படின்னு கூட நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்களின் வழியா நமக்கு பாவம் பிறக்கிறது கிடையாது. நம்முடைய இருதயத்தின் சிந்தனையில இருந்து, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து தான் இந்த மாரியான பாவங்கள் எல்லாமே வந்து புறப்பட்டு வருவதா சொல்றாங்க. அப்போ நம்ம பரிசுத்தமாக்க வேண்டியது கண்கள முதல்ல இல்ல. நம்மளுடைய இருதயத்த மட்டும் தான் இருதயத்த தான் நம்ம முதல்ல வந்து சுத்திகரிக்கணும். இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலே, நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களுமே வந்து அது பரிசுத்தமா தான் மாறிரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சிந்தையின் இந்த எண்ணங்கள் இருதயத்துக்குள்ள கூடிய இந்த பொல்லாத எண்ணங்கள், இந்த பொல்லாத பாவங்கள்லாம் மாறிருச்சு, சுத்தமாயிருச்சு அப்படின்னா, நம்மளுடைய பார்வைகளா இருக்கட்டும், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய நடைகள் எல்லாமே வந்து மாறிரும். அதாவது நம்மளுடைய நடைகள் எல்லாமே பரிசுத்தமா மாறிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புறாரு. ஆ நமக்கு நமக்கு வந்து ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுத்தமுள்ள இருதயம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ நம்ம சுத்தமுள்ள இருதயம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிறது. அப்போ இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே, அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு அலங்காரமா இருக்கு. நம்மளுடைய
அந்த அந்த அப்படிப்பட்ட இருதயம் தான் நமக்கு வந்து அலங்காரமா இருக்கிறது. அதான் அழகுள்ளதா இருக்கிறது. அது ஆண்டவருடைய பார்வையிலயும் வந்து விலையேற பெற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த கோபங்கள், நமக்குள்ள இருக்கிற அந்த மூர்க்க குணங்கள், இல்ல ஒருவேளை பொறாமை இருக்கா? இல்ல ஒரு சில நேரங்கள்ல வந்து வார்த்தைகள்ல வந்து நம்மளுடைய வெளிப்பாடு, வார்த்தையின் வெளிப்பாடு, எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேசுறோம்? ஒருவேளை கோபத்துல நம்முடைய வார்த்தைகள் எப்படி வெளியேறுது? அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, நமக்குள்ள அந்த அமைதல் இருக்கா? அந்த பொறுமை, நீடிய பொறுமை இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். சோ அந்த இந்த அமைதல், இந்த சாந்த குணம், இந்த பொறுமையெல்லாம் நமக்கு இருக்கும்போது, நம்மளும் ஆண்டவருடைய பார்வையில ரொம்பவே விலையேற பெற்றவங்களா மாறுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆ இந்த சுத்தமுள்ள இருதயம் அப்படிங்கிறத நானு தியானிக்கும் பொழுது, ஒரு பரிசுத்தவானுடைய சாட்சி வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு பரிசுத்தவான் ஒருத்தருடைய மெசேஜ் நான் நெறைய கேட்டிருக்கேன். அவருடைய சாட்சி ஒரு முறை அவரு பகிர்ந்து கொண்டப்போ, ஒரு வார்த்தை வந்து நான் கவனிச்சேன். என்னன்னா, அவர் வந்து அவருடைய சபையில வந்து நல்ல ஒரு மூத்த ஒரு பாஸ்டர் அவங்க வந்து. அ அவர் வந்து என்னன்னா, ஒரு சபை வச்சு நடத்தும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய சபையில வந்து ஆண்டவர் வந்து அவங்கள ஒரு பாஸ்டரா அவங்கள நிறுத்தியிருந்தாரு. அப்போ வந்து அவர் வந்து அவருடைய அந்த சபைக்கான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அவரே தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சபைய கிளீன் பண்றதா இருக்கட்டும், இல்ல எல்லாமே அங்க இருக்கக்கூடிய எல்லா ஒழுங்குமுறைகளையும் அவர் தான் கவனிச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவருக்கு கிஃப்ட்டா வந்து ஒரு முயல் குட்டிய வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி வந்து அந்த போதகரையாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் குடுத்திருந்தாங்களாம். இந்த முயல் குட்டிய நீங்க வச்சுக்கோங்க. இத நீங்க சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு குடுத்திருந்தாங்களாம். ஆனா இவருக்கு வந்து அந்த முயல் குட்டிய பார்த்தோனயுமே அது ரொம்ப ஒயிட் கலர்ல அழகா இருக்கவுமே, அத அடிச்சு சாப்பிடுறதுக்கு அவருக்கு வந்து மனசு இல்ல. இது ரொம்ப அழகா இருக்கு. இத ஏன் நம்ம அடிச்சு சாப்பிடணும்? நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அத வளர்க்க ஆரம்பிச்சாங்க. வ இவங்க சபை எப்படின்னா, சபை வந்து கீழ, அதுக்கு மேல மாடியில வந்து அவங்களுடைய வீடு இருந்திருக்கு. அதனால வீட்ல வச்சு அந்த முயல் குட்டிய வளர்த்திருந்திருக்காங்க. அதுவும் வீட்ல இருக்க எல்லாரோடையும் நல்லா மிங்கிள் ஆயி நல்ல ஒரு எல்லாரும் நல்லா பழக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணாருன்னா, இவரோட பழக்கம் எப்படின்னா, எப்பவுமே வந்து ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான் இவர் வந்து. இவர் வந்து அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவர் ரெடி ஆகுறப்ப வந்து எப்படி இருப்பார்ன்னா, வியாழன், வெள்ளி, சனி 3 நாளும் வந்து ஃபுல் உபவாசம் இருந்து தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து செய்திக்கு வந்து அவர் தயாராவாராம். ஆண்டவருடைய வார்த்தைய பெற்றுக்கொண்டு தான் அவர் வந்து அந்த நம்மளுடைய சபைய நடத்தணும். இல்ல மக்களுக்கு வந்து அந்த விசுவாசிகளுக்கு வந்து அவருடைய வார்த்தைகள வந்து குடுக்குறதுல ரொம்பவே வந்து எச்சரிக்கை உள்ளவராவும், கவனம் உள்ளவராவும் தான் இருப்பாராம். அப்போ ஒரு தடவ இதே மாரி ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வந்து அவரு உபவாசம் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து அவர் எல்லாமே ரெடி ஆயிருக்காரு. மேல இருந்து அவர் வீட்ட பூட்டிட்டு கீழ சர்ச்சுக்கு இறங்கி வரணும். டைம் ஆயிருச்சு. கரெக்ட்டா சர்ச் ஆரம்பிக்கிற நேரம் ஆயிருச்சு. அவர் வெளியேற நேரம் என்ன ஆச்சுன்னா, வீட்டு வாசல்ல வந்து இந்த முயல் குட்டி நின்றுச்சு போல. அவர் வந்து உள்ள போன்னு விரட்டியிருக்காங்க. ஆனா அது உள்ள போகல. வெளியவே நின்னுட்டே இருந்திருக்கு. இவரும் எவ்வளவோ உள்ள பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா அது கீழ்ப்படியல. அந்த முயல் குட்டி உள்ள போமாட்டேங்குது. வெளியே நிக்குது அந்த வாசல்லயும். கீழ வந்துருச்சுன்னா, அப்புறம் உள்ள சர்ச்சுக்குள்ள வந்து அது ரொம்ப டிஸ்டர்பா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரு சொல்லி சொல்லி பார்த்துருக்காரு. அன்பா சொல்லி அது கீழ்ப்படியாதனால என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பெரிய கம்ப எடுத்து அந்த முயல் குட்டிய ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டாரு போல. அது ரொம்ப வீச்சுன்னு கத்திட்டு, அப்புறம் உள்ள வீட்டுக்குள்ள போனோனமே அவர் கதவ பூட்டிட்டு கீழ சர்ச்சுக்கு இறங்கி வந்துட்டாங்க. உள்ள சபைக்கு வந்துட்டாங்க. கீழ வந்ததுக்கு அப்புறமா அவர் எப்பயும் போல நல்லா துதிச்சு கொஞ்ச நேரம் நல்ல ஒரு நல்லா 2, 3 பாடல்கள் நல்ல ஆவிக்குரிய பாடல்கள வந்து நல்ல உற்சாகமா பாடுறாரு. என்னன்னா, ஒரு 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 அசைவுமே இல்ல. அங்க சபை மக்கள் அந்த விசுவாசிகள் மத்தியில வந்து ஒரு ஒரு காட்ஸ் பிரசன்ஸ் இல்லாம இருக்கு. 2வது அவங்க கிட்டயும் ஒரு உற்சாகம் இல்லாம ஒரு 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 அசைவும் இல்லாம அமைதியா இருக்கு. இவர் அத கவனிச்சுட்டே இருக்காரு. என்ன நம்ம இவ்ளோ உற்சாகமா பாடுறோம். ஒருத்தரும் ஒரு 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 அசைவுமே இல்லையே! அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னமே இந்த இடத்துல இல்லாத மாரி இருக்கே! அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. சரி நம்ம இன்னும் 2, 3 பாட்டு எக்ஸ்ட்ரா பாடலாம். இன்னும் ரொம்ப வேகமா அந்த நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு நல்லா பாடலாம் அப்படின்னு சொல்லி அவரு ரெடி ஆகுறாரு. ஆனா திரும்பி அவர் பாட்டு பாடுனாலுமே அங்க எந்த விதமான மாற்றமே ஏற்படாம இருந்திருக்கு. அப்போ அவருடைய இருதயத்துல ஆண்டவர் பேசுறாரு. அ எ அப்ப அவர் கேட்கிறாரு ஆண்டவர்ட்ட, "ஆண்டவரே ஏன் இப்படி அசைவே இல்லாம இருக்கே? உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இல்லாத மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்துல அவங்களுக்கு என்ன உணர்த்துனாங்க அப்படின்னா, "நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னுடைய இருதயத்துல எப்படிப்பட்ட உணர்வுள்ளவனா நீ இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அவர் அத நினைப்பூட்டுனாங்களாம். இந்த மாரி நீ அந்த முயல் குட்டிய வந்து நீ அடிச்சு அத ஒரு 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 மாரியான ஒரு கோபம் உன்கிட்ட ஒரு ஒரு மூர்க்க குணம் வந்து இப்போ உன் இருதயத்துல இருக்கு. அப்படின்னு சொல்றத அவங்க அந்த அந்த முயல் குட்டிய அடிச்சத கூட ஈவன் அவங்களுக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தும்போது, அந்த இடத்திலேயே சபையில வந்து அந்த அந்த பரிசுத்தவான் வந்து முழங்கால் போட்டு,
இந்த மாதிரி நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு இது நடந்துச்சு, நான் கொஞ்சம் கோவப்பட்டேன், மூர்க்கமா நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத அறிக்கை செஞ்சு அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். அடுத்து மன்னிப்பு கேட்டு அடுத்த நிமிஷமே அவர் ஆரம்பிக்கிறாராம். அப்படி ஒரு ஆண்டவருடைய அந்த பிரசன்ஸ் வந்து அந்த பிரசன்னம் வந்து அப்படியே சபை முழுவதும் நிரம்புறத அவர் கண்ணால பார்க்கிறாராம். அப்படியே மக்கள் துதிச்சு பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க ஆண்டவர. அந்த ஒரு மகிமையை வந்து அவர் வந்து கண்ணார பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த சாட்சி அவங்க சாட்சி சொல்லும்போது இந்த ஒரு சம்பவத்தையும் அவங்க சொன்னாங்க. இத நான் கேட்கும்போது நினைச்சேன், அப்போ வந்து ஒரு ஒரு கோபம், ஒரு சிறு கோபம், ஒரு சின்ன மூர்க்க குணத்த வந்து ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க. நம்மளுடைய இருதயம் வந்து அந்த ஒரு சின்ன கோபத்துல கூட கரைபடக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த இதுல இருந்து உணர்ந்துகிட்டேன். அப்போ நம்மகிட்டயும் அப்படிதான். இவ்வளவும் நான் நினைப்பேன், அவர் வந்து எவ்வளவு ஃபாஸ்டிங் இருந்து 4 நாளா, சில நேரம்லாம் 1 வாரம் ஃபுல்லா கூட அவரு ஃபாஸ்டிங் இருந்து தான் அத ரெடி பண்ணுவாங்க ஆண்டவருடைய வார்த்தைகள. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவ மனிதர், அவங்களுடைய இருதயத்துல இந்த ஒரு சிறு கோபம் என்கிறது ஒரு கரையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி காமிக்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் எப்பவுமே வந்து கரைபடாமல், கரைதிரை இல்லாம மாசற்றதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. நம்மகிட்டயும் அதத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு குறைகளா இருக்கலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணங்கள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய நெறைய மாறுபாடுள்ள குணங்களா இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு, கரைதிரையே இல்லாம பரிசுத்தமுள்ள இருதயமா நம்மளுடைய இருதயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். நம்மளும் கூட நம்மளுடைய இருதயத்தை ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட சுபாவங்கள் என்னை கரைப்படுத்தக்கூடியதா இருக்கே, இப்படிப்பட்ட குணங்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடியதா இருக்கே, நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய பாவங்கள்லாம் வந்து நம்மளை கரைப்படுத்தணும் இல்ல. ஆண்டவர் நம்ம இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன கோபம் கூட நம்மளுடைய இருதயத்தை கரைப்படுத்தும் அப்படிங்கறத ஆண்டவர் வந்து உணர்த்துவாரு. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு குறைகளா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் நம்ம கிட்ட வெளிப்படுத்தலாம், இது வேணாம், இல்ல நீ மன்னிப்பு கேளு, இவங்க கிட்ட நீ வந்து பேசு, அவங்க பேசலன்னு பரவாயில்ல, நீ பேசு, அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, கொஞ்சம் இறங்கி போ. இப்படி சில விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது உடனே அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை வந்து இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் அதிகமா நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையில நம்மளை முன்னேறி நடப்பதற்கு நமக்கு வந்து அவர் உதவி செய்வார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்து 2வதா பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசமுள்ள இருதயம். இப்ப முதலாவதா பார்க்கிறது சுத்தமுள்ள இருதயம். இப்ப பார்த்தது சுத்தமுள்ள இருதயம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து விசுவாசம் உள்ள இருதயம். விசுவாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம நம்பப்படுகிறவைகளின் மேல் உள்ள உறுதியும், காணப்படாதவைகளின் மேல் உள்ள நிச்சயமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த விசுவாசங்கிறது நம்ம வந்து பார்க்கிறது இல்ல, பார்க்காததின் மேலும் உள்ள நிச்சயத்தை தான் ஆண்டவர் வந்து நமக்கு விசுவாசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயர் 3வது அதிகாரத்துல 10, 11வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆ இஸ்ரவேல் ஜனங்கள குறிச்சு ஆண்டவர் சொல்லியிருப்பார். நமக்கு தெரியும். ஆ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய எல்லா அதிசயங்களையும் அவர் செஞ்ச எல்லா கிரியைகளையும் அந்த என்ன சொல்றது, அற்புதமா அவர் செய்த, அதிசயமா செய்த எல்லா காரியங்களையும் கண்ணால பார்த்தவங்க தான் அவங்க எல்லாருமே. அப்ப பார்த்தோம் கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல அவர் வழி நடத்திட்டு வராரு. எவ்வளவோ அற்புதங்கள இன்னும் சொல்லணும்னா, அவர் எகிப்துல இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளவு அந்த வாதைகளிலிருந்து தப்புவிப்பாரு. அங்க செய்யக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் அந்த மனிதர்கள் கண்ணால தான் பார்த்திருப்பாங்க. ஜனங்கள் பார்த்திருப்பாங்க. இவங்கள வழி நடத்தி வரப்போய் அந்த கடல் 2ஆ பிரியறதுல இருந்து எல்லா அற்புதங்களையும் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, தண்ணீரை கொடுக்கிறாரு. எல்லாமே குடுத்து அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டே தான் வருவாரு. ஆனாலும் அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த முறுமுறுப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மோசே கிட்ட வந்து அவங்க எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்காகவா என்னை கூட்டு வந்த? இதுக்காக கூட்டு வந்த? இதுக்காக கூட்டு வந்த? ஏன்னா அந்த மனிதர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு நன்றி நன்றி இருதயம், இல்லன்னா ஒரு விசுவாசமுள்ள இருதயம் வந்து அவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் வந்து இவ்ளோ பெரிய அற்புதங்கள செய்துகிட்டு வராரே! இவர் நம்மளை கொண்டு போகிற இடம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இல்ல நமக்கு அவர் காண்பிக்க போகிற ஆசீர்வாதமான இடம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வில்லாதபடி தற்போது இருக்கக்கூடிய, இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சே எங்களுக்கு இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, எங்களுக்கு தாகமா இருக்கே, எங்களுக்கு இப்படி கஷ்டமா இருக்கே, சாப்பாடுறதுக்கு இப்படி இது இல்லையே, அது இல்லையேன்னு சொல்லி அந்த மக்கள் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சே முறுமுறுக்கக்கூடியவர்களாவே இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உண்மையான அந்த என்ன சொல்றது, விசுவாசமுள்ள ஆண்டவரை நம்பி பற்றி பிடிக்கக்கூடிய அந்த விசுவாசமுள்ள இருதயம் இல்லாததுனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கும். அப்போ இவங்க எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்காங்க அப்படின்னா, வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வழுவி போகிற இருதயம் அப்படிங்கிறது தான் விசுவாசம் இல்லாத இருதயம்.
ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம வந்து அப்படி மாறிடுறது. அதுவரைக்கும் நம்மளும் கூட இந்த நேரத்துல நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே சந்தோஷமா சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நமக்கு சாதுரியமா இருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா, தேவனை ரொம்ப துதிக்கக்கூடியது. ஆண்டவரே எங்களுக்கு இந்த இத குடுத்துட்டீங்க, இந்த இத குடுத்துட்டீங்க. ஒருவேளை நல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு கிருபை பாராட்டியிருக்கீங்க. நல்ல ஒரு கார எங்களுக்கு குடுத்துருக்கிறீங்க. இப்படி ஏதோ ஒரு தேவைகள சந்திக்கிறீங்க, பண தேவைகள சந்திக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கும் பொழுது சந்திக்கப்படும் பொழுது, நம்மளுடைய இருதயத்தில இருக்கக்கூடிய அந்த துதிகள், ஆண்டவரை நம்ம உயர்த்துகிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, அது எப்படி இருக்கும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சந்தோஷத்துல இருக்கோம். மனமகிழ்ச்சியில இருக்கும்போது ஆண்டவரை துதிப்பது அதிகமா தான் இருக்கும். இதே இது சோதனைகள் வருது அடுத்தடுத்து. ஏதோ ஒரு சோதனைகள், ஏதோ ஒரு பண கஷ்டங்கள், இல்ல ஏதோ ஒரு பலவீனங்கள், நம்ம எதிர்பார்க்க கூடியாத ஏதோ ஒரு சம்பவங்கள் நமக்கு நடக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே சூழ்நிலைகள்லாம் மாறும். ஆண்டவரே என்ன எங்களுக்கு இப்படி நடந்துருச்சே? ஏன் இந்த பலவீனம்? சில நேரம் நம்மளே கேள்வி கேட்கிறவர்களா கூட நம்ம சில நேரங்கள்ல மாறிருவோம். ஏன் எனக்கு இந்த பலவீனம்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த சோதனை? நான் எந்த தப்பும் பண்ணல, எந்த பாவமும் செய்யல. ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? குடும்பத்துக்குள்ள ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய நேரங்கள்ல ஏங்கிற கொஸ்டின் நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கிறவங்களா தான் இருந்திருப்போம். அப்போ இது நம்ம இந்த பிரச்சனைகள பார்த்து நம்ம ஆண்டவர விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி தான் நம்ம போய்க்கிட்டே இருக்கோம். இந்த வழுவி போகிற இருதயமுள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி தான் நம்மளுமே நெறைய நேரங்கள்ல நடந்துக்குவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. எத்தனையோ அதிசயங்கள் நம்மகிட்ட செய்துகிட்டே தான் இருப்பாரு. எத்தனையோ நம்மளுடைய ஜீவனை நெறைய தடவ நம்மளுடைய ஜீவனை காக்குறதுக்கு ஏதுவான விஷயங்கள் நமக்கு செய்திருப்பாங்க. நமக்கு தெரியும். நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேருக்கு நம்ம ஜெபித்திருப்போம். அவங்களுக்கு அற்புதங்கள் செய்திருப்பாரு. நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்திருப்பாரு. இன்னும் நம்மளுடைய தேவைகள்லாம் சந்தித்திருப்பாரு. எல்லாத்துக்கும் மேல நம்மள இப்ப வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார்னா, அதுவே எவ்வளவு பெரிய கிருபை அப்படிங்கிறத நம்ம மறந்துருவோம். நம்ம சில நேரங்கள்ல நெனச்சு பார்த்தா, நம்மளோட உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஜனங்களுடைய சூழ்நிலைகள பார்த்தா, எத்தனை பேர் போர் மத்தியில இருப்பாங்க, பஞ்சத்துல இருப்பாங்க, பசியில இருப்பாங்க, நெறைய இயற்கை சீரழிவுகள்ல மாட்டியிருப்பாங்க, எத்தனையோ தத்தளிப்புகள்ல இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்ப, நம்மள ஒரு கூட்டமா ஆண்டவர் பிரித்தெடுத்து எவ்வளவு நேர்த்தியா நம்மள வழி நடத்துறாரு அப்படிங்கிறத நம்ம மறந்து போனவர்களா தான் இருப்போம். நம்மளுடைய இருதயமும் கூட நெறைய நேரங்கள்ல வழுவி போகிற இருதயம் உள்ள வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களா தான் நம்மளும் காணப்படுகிறோம் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விசுவாசம் இல்லாத சந்ததிய வந்து நான் கண்டிப்பா என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இவங்க என்னோட இளைப்பாறுதல நிச்சயமா பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தீர்க்கமா சொல்றாங்க. ஏன்னா இவங்க இவ்வளவு ஒரு விசுவாசம் இல்லாத சந்ததியா இருக்கும்பொழுது, நான் எவ்வளவோ நன்மைகள செய்றேன். எவ்வளவோ அற்புதங்கள செய்றேன். அந்த மக்களுக்காக தானே அவங்கள விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்து, அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு தேசத்த கொடுக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன். ஆனா, இந்த ஜனங்கள் இவ்வளவு மோசமா, இவ்வளவு முறுமுறுக்கிற ஜனமா, இவ்வளவு பின்வாங்குகிற ஜனமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவர் வந்து நெறைய நேரங்கள்ல அவங்களுக்கு அற்புதங்கள செய்துட்டே வரும்போது, அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்களுக்குன்னே ஒரு தெய்வங்கள தேடுறதுல குறிக்கோளாவே இருப்பாங்க. எதையாவது ஒண்ணு செஞ்சு அத வழிபடலாமா, இத வழிபடலாமா, இந்த ராஜாவ வழிபடலாமா, இப்படின்னு சொல்லி அவங்க வந்து தங்களுடைய சுய சித்தத்தையே அவங்க தேடிட்டே இருக்கக்கூடிய ஜனங்களா இருந்ததுனால தான் ஆண்டவருடைய கோபத்துக்கு அவங்க வந்து ஆளாகக்கூடிய ஆளாகக்கூடிய அப்படி ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. எபிரெயர் 3:12வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த இந்த அவிசுவாசம் உள்ள இந்த பொல்லாத இருதயம் அப்படிங்கிறது நம்மள ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறதுனால, கண்டிப்பா இப்படிப்பட்ட இருதயம், இல்ல இப்படிப்பட்ட சிந்தனைகள், இந்த முறுமுறுப்புகள், ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்குற நிலைமை, ஆண்டவரை நம்ம வந்து கேள்வி கேட்கிற மாதிரி, இல்ல ஆண்டவருக்கே நம்ம விரோதமா செயல்படுற மாதிரி, அவர வந்து நம்புறதுல வந்து நம்ம குறைவுள்ளவர்களா, அதுதான் முக்கியமானது. நம்ம வந்து ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கை நமக்கு குறைவுபட்டாதான், நம்ம வந்து அவிசுவாசத்துக்குள்ள போக முடியும். இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, ஏதோ ஒரு சோதனை நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஒரு பலவீனமா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுடைய ஒரு சோதனையான காலமா இருக்கு அப்படின்னா, இந்த சோதனை காலத்துல நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு பற்றி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து ரொம்பவே நம்மளுடைய இருதயத்தை அவர் கவனிக்கிறவரா இருப்பாரு. முழு இருதயத்தோட ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சு, இப்படிப்பட்ட தேவை இருக்கு, இல்ல இப்படிப்பட்ட ஏதோ ஒண்ணு. இத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. எனக்கு நீங்க இருக்கீங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க என்னை எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுத்து என்னை வந்து நீங்க வழி நடத்துவீங்க. எல்லாவற்றிலிருந்து நீங்க பாதுகாத்துக்குவீங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற, ஆண்டவரை இறுகமாய் பிடித்துக் கொள்ளுகிற அந்த திட நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருந்துருச்சுன்னா, நீங்க பார்த்துக்குவீங்க, நீங்க இருக்கீங்க, எனக்கு கவலை இல்லங்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாய் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை
காத்து நம்மளை வழி நடத்துவதற்கு வல்லமையுள்ளவர்கள். ஒருவேளை சூழ்நிலைகள் அந்த சோதனை காலங்கள் கொஞ்ச காலம், கொஞ்ச நாளு, கொஞ்ச காலம் தான் இருக்கும். அத தாண்டி அவர் அந்த பாராட்டுகிற அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கிறதுக்கும் அதிகமான ஒரு பெரிய ஆசீர்வாதத்த அதுக்கு பின்னாடி வச்சிருப்பாரு. அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு அது உதவியா இருக்கும். அந்த சோதனை காலங்கள் வரும்பொழுது நம்மளுடைய இருதயம் முறுமுறுக்காம, அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை குறையாம நம்ம வந்து நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வது என்பது ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. அதே மாதிரி எபிரேயர் 4 2வது வசனம் 3வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்துல பார்க்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, நெறைய வசனங்கள வந்து கேட்கிறது வந்து எல்லாருமே பொதுவா ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா, அதுல வந்து யாரெல்லாம் விசுவாசத்தோட கேட்கிறாங்களோ, இந்த வார்த்தைகள நான் பிடிச்சுக்கிறேன். இந்த வசனங்கள் மூலமா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். பயப்படாதேன்னு சொல்லியிருக்காரு. கலங்காதேன்னு சொல்லியிருக்காரு. உன்னுடைய இருதயம் கலங்காமலும், பயப்படாமலும் இருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வார்த்தைகளின் மூலமா ஆண்டவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்வார். நான் பயப்பட தேவையில்ல. நான் கலங்க தேவையில்ல. நான் வேதனைப்பட தேவையில்ல. எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு பார்த்துக் கொள்வார். அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திட நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது, அவருடைய இளைப்பாறுதல்ல பங்கடையக்கூடிய அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார் அப்படிங்கிறத அந்த வசனத்துல விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தா நம்ம நிச்சயமா சொல்லலாம், நம்ம ஆண்டவருடைய வருகையில ஆண்டவரோடு கூட நம்ம நிச்சயமாய் வந்து அவருடைய பரம தேசத்திற்குள்ளாக நம்ம அவரோடு கூட நம்ம நிச்சயமா கிட்டி சேர்வோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் மூணாவதா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தம இருதயம். இப்ப 2வதா பார்த்தது விசுவாசமுள்ள இருதயம். விசுவாசத்தோடு இருக்கும்பொழுது நிச்சயமா நம்ம ஆண்டவரோடு கூட கிட்டி சேர்வது அப்படின்பது ரொம்பவே வந்து உண்மையான ஒரு நிச்சயமா இருக்கிறது அப்படிங்கறத ஆண்டவர் வெளிப்படுத்துறாங்க. அதே மாதிரி 3வதா பார்த்தோம் அப்படின்னா, உத்தம இருதயம். உத்தம இருதயத்தோடு இருக்கும்பொழுது நிச்சயமா நம்ம வந்து ஆண்டவர் அதிகமா நம்மளை நேசிக்கிறவரா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யோபு 1வது அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. இந்த யோபுடைய சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா, யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமா இருந்தான். முதல் வசனத்துல அதான் இருக்கும். யோபு 1:1 நம்ம பார்க்கலாம். இந்த யோபு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் என்ன, அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ஸ், அவருக்கு வந்து என்ன ஒரு ஹைஃபை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உம் அந்த மனுஷன் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமா இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தமன். அப்போ ஆண்டவருடைய பார்வையில யோபு வந்து உத்தமனா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உத்தமம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாம, எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லாம, முழுவதுமாய் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுதல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உத்தமமா இருக்கிறது அப்படிங்கிறப்ப, ஆண்டவரை முழுவதுமாய் பற்றிக் கொள்ளுதல், இறுக பற்றிக் கொள்ளுதல். அதுல எந்த விதமான குறையும் இல்லாதபடிக்கு. இப்ப நம்ம யோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, யோபு வந்து சாதாரணமா வந்து ஒரு நார்மலா அவர் ஒரு சாதாரணமான மனுஷன் இல்ல. அவர் வந்து நல்ல ஒரு பெரிய செல்வந்தனா. ஏன்னா நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்து 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அவர் வந்து ஒரு பெரிய ஒரு செல்வந்தனா தான் அவர் இருந்திருக்காரு. ரொம்ப பெரிய ஒரு செல்வந்தனா இருக்காரு. நல்ல ஒரு பிரபலமான ஒரு மனிதராவும் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் இந்த இடத்துல. அப்போ அப்படி ஒரு நல்ல ஒரு செல்வந்தான ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரிடத்துல இவ்வளவு உத்தமமா இருக்கிறதுங்கிறதே முதலாவது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு பாக்கியம் தான். ஏன்னா அவருக்கு எந்த தேவைகளும் அப்ப வந்து அவருடைய ஒருவேளை ஒரு கஷ்டத்துல ஒரு ஏழை மனிதரா இருந்தாருன்னா, ஓகே, எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு, அதனால ஆண்டவர் நான் பற்றி கொள்கிறேன் அப்படிங்கிறதுல இருக்கலாம். ஆனா இவர் எவ்வளவு பெரிய செல்வந்தன், ஒரு பெரிய ஒரு செல்வந்தனான ஒரு மனுஷனா இருந்தாலுமே ஆண்டவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த உத்தமத்துல அவருக்கு எந்த குறைவுமே கிடையாது. ஆண்டவர் வந்து அவ்வளவு முழுவதுமாய் அவர் பற்றி இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் அவருடைய சூழ்நிலைகள் என்னன்ட்டு. சாத்தான் வந்து அவரை சோதிப்பதற்கு ஆண்டவர் விட்டுக் கொடுக்கும் பொழுது நிறைய விதமான சூழ்நிலைகள் வருது இல்லையா? அவருடைய பிள்ளைங்கள், அவருடைய ஆடு மாடுகள் எல்லாமே வந்து போயிருது, அவர் விட்டு போயிருது. அப்போ வந்து அவருக்குமே வந்து நிறைய பலவீனங்கள் வருது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இக்கட்டுலதான் வந்து யோபு இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா 21 யோபு 1வது அதிகாரத்துல 21வது வசனம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார்.
அப்ப பார்த்தோம் அப்படின்னா, 2 அடுத்து 22வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, "இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை" அப்படின்னு இருக்கும். அப்போ ஆ இது பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசுல என்ன அப்படின்னா, "கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்" அப்படித்தான். அதாவது எனக்கு வந்து இப்போ இவ்வளவு எதுவுமே இல்ல. நானும் இப்ப பலவீனத்துல இருக்கிறேன். ஒரு பயங்கர ஒரு பலவீனத்துல இருக்கிறேன். இந்த என்னுடைய சொத்துகள் எல்லாமே போயிருச்சு. பிள்ளைங்கலாம் போயிட்டாங்க. எல்லாமே அழிந்து போயிருச்சு. ஆனாலும் ஆண்டவர குறித்து அவர் ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கல. குறை சொல்லல. "என்ன ஆண்டவரே! நான் என்ன பாவம் செஞ்சேன்?" ஏன்னா அவர் எந்த பாவமும் செய்யாத மனுஷன் தான். "நான் எந்த பாவமும் செய்யலையே! எனக்கு ஏன் இந்த தண்டனை? இல்ல ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள்? ஏன் இப்படி எனக்கு ஆச்சு?" அப்படின்லாம் அவர் ஒரு கேள்வியுமே கேட்கல. அவர் சொன்னது, "கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்." அப்போ எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, எப்படிப்பட்ட ஒரு அன்பு வந்து அவருடைய இருதயத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த அந்த அப்படிப்பட்ட இருதயமா இருந்ததுனால தான் தேவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாத்தான்கிட்ட என்ன சொன்னா, அவர பரவால்ல நீ சோதிக்கிறதற்கு ஒப்புக் கொடுக்கிறாரு. ஏன்னா, அவரது இருதயம் வந்து வழுவி போகிற இருதயமா இல்ல. அவருடைய தேவனுக்கு முன்பாக உத்தமம் உள்ள இருதயமா இருந்ததுனால தான், அ ஆண்டவரே வந்து சாட்சியா வந்து நீ ஓகே நீ வந்து நீ சோதிச்சுக்கலாம். உனக்கு வந்து பெர்மிஷன் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு வந்து பெர்மிஷன் குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, யோபு மேல ஆண்டவருக்கு இருக்கு. காரணம் அவருடைய இருதயம். அந்த இருதயம் வந்து உத்தமமான இருதயமா இருந்ததுனால தான். அப்போ வந்து எந்த சூழ்நிலையிலயும் பார்த்தோம்னா, அவர் ஆண்டவர் வந்து குறை சொல்லவே இல்ல. எந்த இடத்துலயும் வந்து நான் வந்து இப்படி நான் இருந்தேனே, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு? அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் அவர் முறுமுறுக்கவே கிடையாது. அப்போ அதுல பார்த்தோம்னா 2வது அதிகாரத்துல 9வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது அவன் மனைவி அவனைப் பார்த்து, "நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும்" என்றாள். பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவி கூட சொல்றாங்க, "நீங்க இன்னும் உங்க உத்தமத்துல நீங்க வந்து நீடிச்சு நிக்கணும்னு பார்க்குறீங்களா? இன்னும் அப்படி என்ன உங்களுக்கு அந்த உத்தமமா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? இவ்ளோ தூரம் இதாயிருச்சு இல்லையா? இனி ஏன் நீங்க இன்னும் அந்த உத்தமத்த பிடிச்சு அது இன்னும் ஏன் உண்மையாவே இருக்கிறீங்க? ஏன் இன்னும் ஆண்டவர பற்றிக் கொண்டே இருக்கிறீங்க? நீங்க வந்து அவர தூஷித்து உங்க ஜீவன கூட விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கூட அவங்களுக்கு சொல்றாங்க அப்படி. அப்போ அப்ப அந்த மனுஷன் வந்து அ அந்த ஒரு தன்னுடைய மனைவியே நீங்க ஏன் இன்னும் உயிரோட இருக்கீங்க? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய மனைவியோடைய சொற்களே அவ்வளவு ஒரு கடுஞ்சொற்களா வந்து அவருக்கு வந்து இருந்தாலுமே, அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 10வது வசனத்துல, அதற்கு அவன், "நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையைப் பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ?" என்றான். "இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவ என்ன சொல்றாருன்னா, எல்லா நன்மைகளையும் வாங்கணும் இல்லையா? அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், இவ்வளவு சொத்துக்கள், பிள்ளைங்கள், எல்லா விதமான நமக்கு அந்த ஆடு, மாடுகள், செல்வம் எல்லா செல்வங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். அப்ப அதெல்லாம் நன்மைகளெல்லாம் நம்ம அனுபவிக்கிற நம்ம, இந்த தீமையையும் நம்ம அனுபவிக்க வேணாமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கைய குறிச்சு நம்மளும் இந்த நேரத்துல நினைக்கணும். எத்தனையோ அற்புதங்களையும், ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும் நமக்கு செய்துகிட்டே தான் இருக்காரு. சில நேரங்கள்ல வருகிற சோர்வுகள், சோதனைகள், சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில பலவீனங்கள் வரும்பொழுதும், அப்பொழுதும் நம்மளுடைய இருதயம் இந்த யோபுவுடைய இருதயத்தைப் போல தான் நமக்கும் இருக்கணும். இவ்வளவு நன்மைகள செய்றார், இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது, இந்த சோதனைகளையும், இந்த ஒரு என்ன சொல்றது? இந்த மாரியான பலவீனங்களையும் நம்ம வந்து கடந்து போகுறதுக்கு அதையும் கடந்து போகுறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும். இந்த யோபுடைய இருதயம் இருந்தது இல்லையா? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர வந்து நன்றியோடு துதிக்கக்கூடிய அந்த இருதயம் நமக்கு வேணும். அவர் நன்மையை நமக்கு செய்துக்கிட்டே நம்ம எல்லா நாளும் நமக்கு நன்மையாவே செய்யணும் அப்படிங்கிற அந்த தாட்லாம் நம்ம மாத்தி, சில சோர்வுகள் வரும்போதும், சில இக்கட்டுகள் வரும்பொழுதும் ஆண்டவர துதிக்க எப்பொழுதும் நம்ம ஒரே மாதிரியான துதி நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த யோபுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிறது. இந்த யோபு வந்து இந்த உத்தமத்துல அதாவது ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற அந்த இருதயத்துல எவ்வளவு உறுதியா நின்றிருந்தாரோ, அந்த உறுதிக்கு என்ன அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சுன்னு நமக்கு தெரியும். நமக்கு நல்லாவே தெரியும். யோபு அதிகாரத்துல கடைசியில பார்த்தோம் அப்படின்னா, இவர் இழந்து போன எல்லாவற்றையும் காட்டிலும் இரட்டிப்பான என்னெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் டபுள் மடங்கு அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னா கிடைச்சுச்சு. அதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்படித்தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய இருதயம் வந்து உத்தமத்துல அதாவது உண்மையாய் ஆண்டவரை நம்ம பற்றிக் கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, எல்லாம் வருகிற சோர்வுகளா இருக்கலாம், சோதனைகளா இருக்கலாம், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவரை வந்து உண்மையாய் நம்ம தேடுகிற அந்த இருதயம் நமக்கு இருக்கும் பொழுது, ஆண்டவரை உண்மையாய் பற்றிக் கொள்ளுகிற இருதயம் இருக்கும் பொழுது, எல்லா பாதைகளிலும் ஆண்டவரை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வனாந்தரமான பாதையா இருந்தாலும், அதன் மூலம் ஆண்டவர் எனக்கு அதுக்கு பின்னாடி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியதா இருக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு நம்ம அதை கடந்து போகும்போது, ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தும்போது, நிச்சயமா நம்மளுடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ நம்மளும் கூட இந்த யோபுவை போல நமக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த உத்தமமான இருதயம் கண்டிப்பா இருக்கணும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா, அந்த உத்தம இருதயம் இருக்கணும். அதே சமயம் அதோடு கூட நமக்கு நன்றியுள்ள இருதயமும் இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம டெய்லி சொல்லுவோம் இல்லையா பிரேயர்ல, "என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த ஜெபத்த நம்ம எப்பவுமே டெய்லி சொல்லிட்டே தான் இருப்போம். ஏன்னா, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே, மறவாதே. ஏன்னா, நெறைய நேரங்கள்ல நம்ம மறந்து போறவங்களா தான் இருக்கிறோம். அவருடைய எல்லா நற்கிரியைகளையும், அவர் செய்து வருகிற அவர் பாராட்டுகிற எல்லா தயவுகளையும், இரக்கங்களையும் நம்ம வந்து மறந்து போறவங்களா இருக்கோம். ஆனா, அந்த ஜெபத்த நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். மறவாதேன்னு சொல்லிட்டு. நமக்கு நம்மளே நம்மளுடைய இருதயத்துல அத நினைப்பூட்டிக் கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, என்கிட்ட இருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நெறைய நன்மைகள வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். நெறைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய இருதயம் வந்து அதுல வந்து நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவரே நீங்க பாராட்டிருக்கு. நம்ம ஜீவனோடு இருக்கிறது கூட அவருடைய சுத்த கிருபை தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த நன்றி அறிதலுள்ள இருதயம் நமக்கு நிச்சயமா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. அப்போ ஆண்டவர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும், ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாம நம்ம ஒருவேளை அந்த ஒரு இக்கட்டான நேரத்துல இருந்தாலும் கூட, ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிற அந்த உணவுக்காக, உடைக்காக, நம்மளுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக, ஆண்டவரே இன்றைய தினத்துல நீங்க எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்திருக்கிறீங்க. நல்ல ஒரு உடையை கொடுத்திருக்கிறீங்க. எங்கள ஆசீர்வதித்திருக்கிறீங்க. தேவைகள் எல்லாம் சந்தித்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி என்று சொல்லி அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்காகவும் நம்ம நன்றி சொல்லும் பொழுது, நிச்சயமாய் வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமா, இன்னும் அதிகமா ஆண்டவருக்கு தேவன் விரும்புகிற இருதயத்தோடு நம்ம இருப்போம் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, மனம் திரும்புகிற இருதயம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 15:7வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, "மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்." அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. அப்போ நிச்சயமாய் மனம் திரும்புகிற இருதயம் வந்து நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்ம மனம் திரும்பாம, இல்ல நம்ம செய்யறது ஒருவேளை சரிதான், நம்மகிட்ட இந்த பெரிய பாவங்கள் ஒண்ணும் இல்ல, நம்மகிட்ட குற்றங்கள் ரொம்ப இல்ல, நம்ம நீதிமானா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இல்ல எப்பயும் போல நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மளை நாமே வஞ்சிக்கிறவங்களா தான் இருப்போம் அப்படிங்கிறது வஞ்சிக்கிறவங்களா தான் இருப்போம். ஏன்னா, இன்னுமே நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து பரிசுத்தத்துல வந்து நம்ம பூரணப்படணும் அப்படின்னா, இன்னுமே ஆண்டவர்ட்ட நம்ம அதற்காக அதிகமாய் ஜெபித்துக் கொண்டே தான் இருக்கணும். இன்னும் என்னுடைய இருதயத்துல என்னப்பா இருக்கு? இன்னும் என்னுடைய இருதயத்துல என்னப்பா இருக்கு? அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன மாரி இந்த பரிசுத்தவான்கள், அந்த முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்களா இருக்கலாம், தேவ மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஒரு குற்றங்கள் செஞ்சாலும் ஆண்டவர் அதை உடனுக்குடனே அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி காமிச்சிட்டே இருப்பார். ஒருவேளை நம்ம பார்வைக்கு இதெல்லாம் தப்பா? இது என்ன? இதெல்லாம் என்ன தப்பா? அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அந்த பரிசுத்தவான்கள் சொல்லுகிற சாட்சியில பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள பக்குவமா ஆண்டவரை போலவே அவங்களே அவர் மாற்றுகிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட அவங்க கிட்ட அந்த கரையா வந்துடக்கூடாது. அவங்க இருதயத்த வந்து அதுக்கு கெடுத்துறக்கூடாது. அவங்க இருதயத்துல அந்த சிந்தனைகள் வந்துடக்கூடாது. ஒரு சின்ன கோபம் கூட அவங்களை வந்து மாசுபடுத்திருமே, கரையாக்கிருமே அவங்க இருதயத்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்பவே கவனமா அவங்கள எல்லாத்தையும் வழிநடத்துறத நம்ம அந்த சாட்சிகள் மூலமா நம்ம கேட்கிறோம். அதே மாரி தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்றாங்க அப்படின்னா, நமக்கு அந்த மனம் திரும்புகிற இருதயம் வேணும். ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டோம், ஒரு தவறு செஞ்சுட்டோம், ஒரு கோவப்பட்டுட்டோம், யாரையாவது திட்டிட்டோம், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த நமக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, சில நேரங்கள்ல நம்ம இப்படி பேசிட்டோம். அதனால நம்மகிட்ட வந்து அந்த நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டோமே, இனி அவ்வளவுதான் போல. இனி நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம வந்து ஐக்கியப்பட முடியாது. இல்ல நம்ம வந்து நம்ம பேசுறதையோ ஆண்டவர் கவனிக்க மாட்டாங்க. நம்ம ஜெபித்தாலும் ஆண்டவர் அத கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கு கூட நமக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அப்படி நம்ம அதிலேயே தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஜெபிக்க வேணாம். நம்ம ஜெபிச்சா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம இப்படி பேசிட்டோம், இல்ல மற்றவங்கள இப்படி திட்டிட்டோம், இப்படி நம்ம இப்படி ஏதோ ஏதோ நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பாவம் நமக்கு தடையா இருக்குமே அப்படிங்கிறதுலயே சில நேரம் நம்ம ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போறக்கூடிய சூழ்நிலையில கூட நம்ம இருந்திருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீ எப்பேற்பட்ட தப்பு ஒருவேளை மனுஷங்க தான், நம்ம மாம்சத்துல வந்து பலவீனமானவங்க தான், தவறுகள் செய்துட்டாலுமே அந்த தவறை நம்மளால திருத்திக்க முடியாது. மீண்டும் நம்ம தப்பு செஞ்சுட்டோம்னா திருப்பி நம்ம வந்து நிக்கிறது வந்து யார் முன்னாடி நிக்கணும்? ஆண்டவர் முன்னாடி தான் வந்து நிக்கணும். ஆண்டவரே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவம் பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட தவறுகள் செஞ்சுட்டேன். இப்படிப்பட்ட குறைவுகளுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். என்னை நீங்க தான் திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்தமாக்கணும். ஏன்னா அவரால மட்டும் தான் திரும்பவும் நம்மளை மன்னித்து, திரும்பவும் நம்மளை வந்து நம்மளுடைய இருதயத்தை அவர் பரிசுத்தமாக்கி, திரும்பவும் அவர் இரத்தத்தினாலே கழுவி நம்மளை மீட்டெடுப்பதற்கு அவரால மட்டும் தான் நமக்கு வந்து நிச்சயமா நம்முடைய பாவத்தை வந்து அவரால மட்டும் தான் மன்னிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம இப்ப தவறுகள் செஞ்சுட்டோம், பாவங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு விலகி போகாம, மீண்டும் மனம் திரும்புகிற இருதயம் வேண்டும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் வந்து நமக்கு எதிர்பார்க்கிறாங்க. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லூக்கா 15வது அதிகாரத்துல 11ல இருந்து 24 வரைக்கும் நம்ம ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். ஒரு உவமை ஆண்டவர்ன்னு சொல்லியிருப்பார். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கெட்ட குமாரன், அதாவது இளைய குமாரன பத்தி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? தன்னுடைய தகப்பன்ட்ட இருந்து தன்னுடைய ஆஸ்திய வாங்கிட்டு அவர் வந்து பிரிஞ்சு தூரமா போயிருவாரு. தூர தேசத்துக்கு போவாரு.
அங்க போய் தன்னுடைய மனம் போன போக்குல துன்மார்க்கமா இந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி அவருடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் இழந்து போயிருவாரு. கடைசியில அவருக்கு வந்து ஒரு பசிக்கு சாப்பாடு கூட கிடைக்கக் கூடாத நிலைமைக்கு அவர் வந்து ஆளாயிருவாரு. ஒருவர்ட்ட போய் அந்த பன்றிகள மேய்க்கக்கூடிய அந்த ஒரு வேலைக்கு போவாரு. அங்க அந்த பன்றிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தீவனத்த கூட அவரால சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அதக்கூட அவருக்கு குடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்து வந்துரும். அப்ப இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தான் அந்த மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெளிவு கிடைக்குது. ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருது? பாரு நம்ம தகப்பன் வந்து தகப்பன் வீட்ல எத்தனையோ பேர் வந்து நல்லா வேலை செய்றவங்களா நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கு. அவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் வந்து இப்படி வந்து கஷ்டப்படுறேனே! ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறேனே! அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அவருக்கு வந்து அப்பதான் கிடைக்குது. அவருக்கு வந்து. அப்ப அதுவரைக்கும் அந்த ஆஸ்திகள் கையில இருக்கும்போது துன்மார்க்கமா நெறைய செலவு பண்றாரு. அப்பல்லாம் அவருடைய அந்த அந்த உணர்வுள்ள இருதயமே அவருக்கு இல்ல. அவர் அந்த அடிபடும் பொழுது, இந்த வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள அனுபவிக்கும் பொழுது தான், அவருக்கான அந்த உணர்வுள்ள இருதயம் வந்து வருது. அப்போ அவர் என்ன செய்றாரு, உடனே வந்து சில மனுஷங்க என்ன நினைப்பாங்க அப்டின்னா, இனி வந்து நம்ம தகப்பன்ட்ட போனா நமக்கு என்ன நடக்குமோ? ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் தகப்பன்ட்டருந்து அவருடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கி சொத்துல பாதி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம், அழிச்சுட்டோம். இனி நம்ம எந்த முகத்தோட போய் நம்ம தகப்பன பார்க்க முடியும்? இல்ல நம்மள அந்த மூத்த சகோதரர் இருக்காரு, நம்மள ஏத்துக்குவாங்களா? இல்ல நம்மள வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்களா? நம்ம இல்ல போக முடியுமா? அங்க போனா நம்மள அங்க இருக்க ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? நம்ம இப்ப ரொம்ப இப்படி மாறிட்டோமே! எதுவுமே இல்லாம நம்ம ரொம்ப ஒரு பிச்சைக்காரன போல இருக்கிற சூழ்நிலையில வந்துட்டோம். இனி அங்க போனா நம்மளுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்ல. உண்மையான மனம் திரும்புதல். அவங்க என்ன நினைக்கிறார்ன்னா, நான் பரத்துக்கு விரோதமாவும், தகப்பனுக்கு விரோதமாவும் பாவம் செஞ்சுட்டேன். ஆனா என்னோட தகப்பனிடத்துக்கு நான் போவேன். அவரு அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, நான் திருப்பி போறேன். என்னோட சூழ்நிலைகள் இந்த எப்படி இருக்கிறதோ அதே மாரி நான் போறேன். ஆனா என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாருங்கிற அந்த ஒரு 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 இருதயம் அவருக்குள்ள வந்துச்சு. அதான் வந்து மனம் திரும்புதல். நான் வந்து திரும்பி இந்த பாவம் நான் இப்படி பாவம் செஞ்சனால நான் இப்படிலாம் ஆயிட்டேன். அதனால நான் ஏதோ என்னோட வழி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர் இருந்திருந்தால், அந்த இளைய மகன் இருந்திருந்தா அவருடைய சூழ்நிலைகள் வந்து இன்னும் மோசமாயிருக்கும் இல்லையா? ஆ நான் இனி போக முடியாது. இப்படிலாம் தப்பு செஞ்சுட்டேன். இனி என்னோட தகப்பன் வீட்டுக்கு போ முடியாது. என்னுடைய சூழ்நிலை அவ்வளவுதான். நான் இப்படியே இருந்துர்றேன். என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு காலமோ இப்படியே நான் இருந்துர்றேன் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, இன்னும் மோசமான சூழ்நிலையில தான் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த இளைய குமாரன் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த மனம் திருந்திய மகன் பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து அ என்னோட தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுக்குறாரு. நான் இந்த பாவத்துக்குள்ளே இருக்க மாட்டேன். இல்ல இந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்க மாட்டேன். என்னுடைய பாவம்லாம் செஞ்சுட்டேன். ஆனா இதுக்கான மன்னிப்ப நான் என்னுடைய தகப்பனிடத்துல போய் கேட்கணும். என் தகப்பன் வீட்டுக்கு போகணுங்கிற அந்த மனம் திரும்புதல் வந்ததுக்கு அப்புறமா, அவர் தகப்பனிடத்துக்கு போறாரு. அந்த தகப்பனும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அவர் தூரத்துல வர்றத பார்த்து ஓடி போய் அவர கட்டி அணைத்துக் கொள்கிறாரு. வீட்ல கூட்டிட்டு வந்து நல்ல வஸ்திரங்கள கொடுக்குறாரு. நல்ல ஒரு நல்ல ஒரு சாப்பாடு அவருக்கு அரேஞ்ச் பண்றாங்க. அவர 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 தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவர் வீட்ல. இல்லையா? என்னன்னா, தகப்பனுடைய இருதயம் அப்படி இருக்கிறது. அவர பார்த்தோனேயும் மனம் இறங்குகிறவரா இருக்கிறாரு. நம்மளுடைய பரம தகப்பனும் கூட ஒரு சாதாரணமான தகப்பனுடைய இருதயம் இப்படி இருக்கும்னா, நம்மளுடைய பரம தகப்பனுடைய இருதயம் இன்னும் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் இல்லையா? அவர் மகா இரக்கமுள்ள தெய்வம். நீடிய பொறுமை உள்ள தெய்வம் இல்லையா? ஒருவேளை நம்ம செய்கிற தவறுகளுக்காக, நம்ம செய்கிற பாவங்களுக்கு தக்கதாக அவர் நம்ம தண்டிச்சிருந்தார்னா, உண்மையிலே எத்தன பேர் இந்த பூமியில உயிரோட இருக்க முடியும்? இல்லையா? கண்டிப்பா அது வந்து அ கேள்விக்குறிதான். அப்போ நம்மளுடைய இவ்ளோ பாவங்களையும் சகித்து, சகித்து நீடிய பொறுமையோடு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்ல. என்றைக்காவது என் மகன் வந்து இப்படி பாவம் செய்திருக்கான், பாவத்துல இருக்கிறான். ஆனா ஒரு நாள் அவன் மனம் திரும்பி, நான் தான் உண்மையுள்ள தெய்வம். இல்ல என்னுடைய பிள்ளை தான் என்னுடைய பிள்ளையாக அவன் உண்மையாய் மனம் திரும்பி வருவான் என்று சொல்லி ஆண்டவர் வந்து நமக்காக கூட எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அவனுடைய இருதயம் மாறும். அவனுடைய இருதயம் சுத்தமுள்ள இருதயம் மாறும். அவனுடைய இருதயம் விசுவாசமுள்ள இருதயமா மாறும். உத்தமமுள்ள இருதயமா மாறும். நன்றியுள்ள இருதயத்தோடு இன்னும் அதிகமாய் மனம் திரும்பி அவன் என்னிடத்துல வருவான் அப்படிங்கிற அந்த ஒரு இருதயத்தை அவர் வந்து எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார் நம்ம கிட்ட வந்து அப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நம்மளும் கூட கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மகிட்ட இந்த மாரியான உத்தமமான இருதயம் இருக்கா? நம்மகிட்ட விசுவாசமுள்ள இருதயம் இருக்கா? நம்மளோட இருதயம் சுத்தமா இருக்கா? நம்ம வந்து பாவம் செய்துட்டோம்னாலும் திரும்பி மனம் திரும்பக்கூடிய இருதயம் நம்மகிட்ட இருக்கா? நம்ம ஒரு சிறு தப்பு பண்ணிட்டோம்னா, அவங்ககிட்ட போய் திருப்பி மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த இருதயம் நம்மகிட்ட இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட இருதயம் எப்படி இருக்கிறது என்று கூட நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ இப்படிப்பட்ட இருதயம் இந்த பரிசுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாய், விசுவாசமுள்ள இருதயம் உள்ளவர்களாய், உத்தமத்துல உன்னுடைய இருதயம் அப்ப பூரணமாய் இருக்கும் பொழுது, நீ
ஒரு மனம் திரும்புகிற இருதயத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருடைய பரம தேசத்திற்குள்ளாக நுழைவதற்கும் சரி, ஆண்டவரை தரிசிப்பதற்கும் சரி, அவரோடு இன்னும் அதிகமாய் ஐக்கியப்படுவதற்கும் சரி, அவரோடு இன்னும் கிட்டி சேர்வதற்கு இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நம்ம இருந்தால் மாத்திரமே நமக்கு அப்படிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கும், அப்படிப்பட்ட தகுதி கிடைக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் தீர்க்கமா இன்றைக்கு நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். நம்மளும் கூட ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருக்கு நம்ம ஜெபிக்கலாம் ஒரு நிமிஷம். ஆம், ஆண்டவரே எங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட இருதயத்தை கொடுங்க என்று கூட நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா இப்பொழுதும் கூட தகப்பனே, நாங்கள் அப்பா அந்த இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அப்பா நீங்க தான் அப்படிங்கிறத நாங்கள் அறிகிறோம் சுவாமி. ஆனால் உங்களுக்கு ஏற்ற இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் எங்களிடத்துல இருக்கிறது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். அப்பா நீங்க விரும்புகிற இருதயம் எங்களுக்கு இருக்கிறதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் சுவாமி. ஒருவேளை நாங்கள் குறைவுள்ளவர்களா இருப்போமானால் தகப்பனே எங்களுடைய இருதயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. எங்க இருதயத்தை நீங்க அப்பா சுவாமி அப்பா எங்கள் விசுவாசத்தில் நிறைத்து அப்பா உத்தமத்திலே நாங்கள் பூர்ணம் உள்ளவர்களாய் அப்பா சுவாமி நாங்கள் அப்பா அந்த இளையகுமாரனை போல எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களுடைய தப்பிதங்களிலிருந்து மனம் திரும்பி மீண்டுமாய் உங்களோடு கூட நாங்கள் கிட்டி சேருகிற அந்த ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுவதற்கு எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களுடைய இருதயத்துல உங்களுடைய அன்பு எப்பொழுதும் பூரணமாய் இருக்கணும். எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உங்களையே அப்பா நோக்கி கொண்டிருக்கிற அப்பா உத்தமமான இருதயமாய் நாங்கள் காணப்படுவது உத்தமமுள்ள இருதயத்தோடு நாங்கள் காணப்படுவதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா சுவாமி அப்பா உங்களுடைய அப்பா தகப்பனை பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க. உங்களுக்கு அப்பா சுவாமி அப்பா உங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் கூட நாங்கள் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த செய்தியின் வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள தயவுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.